வெல்கம் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்தது சொல்லிலக்கணம். ஓகேங்களா? அதில் பெயர்ச்சொல் பார்த்தோம், வினைச்சொல் பார்த்தோம், உரிச்சொல் அண்ட் இடைச்சொல் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பெயர்ச்சொல் என்றால் என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? பெயர்ச்சொல்னா என்ன? ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்ல பெயர்ச்சொல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மொத்தம் 6 வகைப்படும். ஓகேங்களா? அது என்னென்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். ஓகேங்களா? இந்த மாதிரி 6 இடங்கள்ல வர்றது தான் இந்த பெயர் சொல். ஓகேங்களா? பொருட்பெயர்னா பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருள் பெயர். ஓகேங்களா? இடப்பெயர்னா ஒரு பிளேஸை குறிக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய சொல் இடப்பெயர். ஓகேங்களா? அடுத்து காலப்பெயர்னா காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர். சினைப்பெயர்னா நம்மளோட உறுப்புகளை குறிக்கக்கூடியது சினைப்பெயர்னு சொல்லுவாங்க. கண்ணு, உடம்பு இதெல்லாம் குறிக்குதுல, ஸோ அதெல்லாம் சினைப்பெயர்னு சொல்லுவாங்க. அடுத்து பண்பு பெயர்னா நம்மளோட பண்பை குறிக்கக்கூடிய சொல் பண்பு பெயர். தொழிற்பெயர்னா அது நமக்கு தெரியும். தொழிலை குறிக்கக்கூடிய சொல் தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பெயர் சொல் 6 வகைப்படும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கம்மி வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.